ஹாய், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் ஊத்தப்பம் தான் செய்கிறேன். அதுக்கு வந்து தோசை மாவில் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் நான் கட் பண்ணி போட்டு அதை நல்லா கலந்துட்டேன். இப்போ தோசை தவா வச்சு இந்த ஊத்தாப்பக்கா தவா வச்சு அதில் வந்து தோசையை ஊற்றிக்கிட்டேன். ரெண்டு தோசை தான், அது போதும் நம்மளுக்கு. அது ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சட்னி வந்து தேங்காய் காஞ்ச மிளகாய் சட்னி, அப்புறம் மிளகா பொடி. இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஜூஸ் வந்து இன்றைக்கி லெமன் ஜூஸு வித் சப்ஜா சீட்ஸ், அதுதான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி வந்து பிள்ளையாருக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நான் பைனாப்பிள் கேசரி தான் பண்ணேன். அதுக்கு நான் ரவையை ஒரு கப்பு ரவையை வந்து நான் வறுத்து எடுத்துகிட்டு இப்போ அதே கடையில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிட்டு திருப்பி அதில் வந்து கேஷ்நட்டெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த எண்ணெயிலே வந்து இப்போ ஒரு கப்பு ரவைக்கு நான் 2.5 கப்பு தண்ணி வச்சு அதில் வந்து ஏலக்காய் நசுக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர், ஏன்னா பைனாப்பிள் கேசரின்றதுனால எல்லோ கலர் போட்டிருக்கேன். அதனால் தண்ணி நல்லா கொச்சதுக்கப்புறம் இந்த ரவையை கொட்டி நான் கிண்டி கேசரியும் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வச்சு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் வாங்க.